கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய மாபெரும் திட்டத்திலே சபையானது இன்று முக்கியத்துவத்தில் இருக்கிறது என்றும், அதை அவர் ஒரு புதிய அடித்தளத்திலே ஆரம்பிக்கிறார் என்றும், பேதுருவானவருக்கும் இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலடியாருக்கு மட்டுமல்ல, பேதுருவானவருக்கும் இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் 13 to 20 வசனங்களிலே பார்த்து கொண்டு வந்தோம். அதில் அடிப்படையாக நாம் பார்ப்பது என்னவென்றால், பேதுருவானவருக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்துகிறார். இப்போ அடுத்த கேள்வி என்ன, பேதுருவானவர் இதை குறித்து இன்னும் அறிந்து கொண்டிருந்தாரா, ஏதாவது இதை குறித்து வெளிப்படுத்துகிறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் எழுதின முதலாவது நிருபத்திற்கு போக வேண்டும். 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரத்துக்கு போவோம். பேதுருனுடைய நிருபங்கள் எல்லாம் பின்பதாக சிதறி போன யூத ஜனங்களுக்கு எழுதப்பட்டது, யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. அதனுடைய 1வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து 1 பேதுரு 1வது அதிகாரத்துக்கு வாங்க. 1வது அதிகாரத்தில் அவர் யாருக்கு எழுதினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நல்லா இருக்குல்ல. இப்போ யாரையும் சொன்னால் கொன்னுடுவாங்க. இல்லை என்ன பாஸ்டர், இப்போ அவங்க தமிழ் பரதேசிகளே அப்படின்னா, என்னையா நான் வீடு வாசல்லாம் வச்சுருக்கேன் பரதேசிங்கிறீங்க அப்படின்றாங்க. நம்முடைய வீடும் அங்கே இருக்கிறது இல்லை, இது நிலையான நகரம் இல்லை அப்படிங்கிறோம். சிதறி போனவர்கள் என்ன, நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா ஆசியா மைனரில் உள்ள அனைத்து பகுதிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் என்ன சொல்கிறாரு, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா என்ற தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்கள், அப்புறம் ஆவியானவர்களை கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்பொழுது பரதேசியாக இருக்கிறார்கள். இதை எழுதுடைய நோக்கத்தையும் நம்ம முன்னாடியே ஒரு தடவை பார்த்துருக்கோம். நம்ம முன்னாடி ஒரு நிறைய பார்க்கும்போது 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 5வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு பாருங்களா. என்ன நடக்குது இவங்களுடைய வாழ்க்கையில். நல்லா ஆரம்பித்தாங்க, ஆனால் ஆரம்பித்து இருக்கும் பொழுது விசுவாசத்திற்காக சுவிசேஷத்திற்காக அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு துன்பத்துக்குள்ளாக போகிறாங்க. ஒன்றை நம்ம கவனிக்கணும், அதாவது தொடர்ந்து அவர்களுக்கு இந்த எதிர்ப்பு இல்லை. அந்தந்த ராஜா வரும்பொழுது அந்தந்த அடி, அதாவது அப்படியே நான் இதை பார்க்கும்போது எங்கன்னா நேராக என்னது நியாயாதிபதியினுடைய புத்தகத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. நியாயாதிபதி புத்தகத்தில் என்ன செய்ய, எல்லாம் நல்லா இருக்கும், அப்படியே நல்லா ஆண்டவர் சோத்தரிப்பாங்க, அப்படி போயிடுவாங்க, அப்புறம் திடீர்னு ஒரு அடி விழுகும், அதுக்கப்புறம் வருவாங்க. இந்த சபை என்ன செய்தது, ஆதி அப்போஸ்தல சபை நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது சில நேரங்களில் அப்படியே நிர்விசாரமாக போகிற மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யாராவது ஒரு ராஜாவை கொண்டு வந்துடுறாரு, யாராவது ஒரு ராயனை கொண்டு வந்துடுறாரு. எல்லா ராயனும் கிடையாது, எல்லாம் ஒரு சில ராயன்கள் தான் அப்படியே அடித்து விரட்டி இருக்கிறாங்க. இந்த நடத்தில் நடந்திருக்குது. அப்போ எல்லாம் சிதறி போகிறாங்க. சிதறி போனவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, இது எதுக்கியா இதுக்குள்ளே மாட்டி விட்ட, நாங்கள் சும்மா இருந்திருக்கலாமே, இந்த சுவிசேஷத்தை சொல்லி ஞானசானத்தை கொடுத்து நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு கொண்டு வந்தால் அவன் அடிக்கிறான், எங்கே போனாலாம் அடிக்கிறாங்க, எல்லாம் அடித்து பழகிக்கிறாங்க எங்கள்கிட்ட. அப்படி தான் நடந்தது. அவங்களுக்கு என்னது ரெக்ரியேஷன் கிடையாது அப்படின்னோன்னா எங்களை கொண்டு போய் இந்த ஆம்பி தியேட்டரில் விட்டு சிங்கங்களையும் புலிகளையும் அவுத்து விட்றாங்க. எங்கள்கிட்ட வேடிக்கை பார்க்குறான். இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, 2வது வாசிங்க தயவுசெய்து. அவங்களுக்கு இந்த அதாவது அவங்களுடைய உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யெகோவா தேவனை விட்டு போனதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை உனக்கு வந்துச்சு. ஆமாம் அப்படின்னு நீ பேசாமல் இங்கே இருந்திருக்கலாம், இங்கே இருந்திருந்தீங்கன்னா ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த எபிரேயருடைய மதம், யூத மதம் ரெக்கக்னைஸ்டு ரிலிஜியன். ரோம அரசுலையும் கிரேக்க அரசுலையும் ரெக்கக்னைஸ்டு. ஆனால் கிறிஸ்டியன் அன்ரெக்கக்னைஸ்டு. இன்னும் இதை மார்க்க பேதம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஹெரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹெரிசி, இது வித்தியாசமானது அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் வித்தியாசமாக போதிக்கிறதுனால உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, உள்ளூர்லேயும் அடி, வெளியூர்லேயும் அடி. உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை அடிப்போம். உள்ளூரில் நாங்கள் அடிப்போம், வெளியூரில் அரசாங்கத்தை வச்சு அடிப்போம். இல்லை, இந்த மாதிரியான இருக்கும் பொழுது அவர் எழுதுகிறாரு. தயவுசெய்து வாசிங்க 12வது வசனம். உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும், உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும், அதாவது நீங்கள் உங்களுக்கு சரியான போதனையை கொடுக்கும் படிக்கும், நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும் படிக்கும். நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய இந்த சுவிசேஷத்தினுடைய கிருபையினுடைய சுவிசேஷம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அநேக சாட்சிகளை கொடுக்கும் படிக்கும்.
நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையிலே சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ சில்வானு வந்து இன்னும் சொல்லுவார் உங்கள்கிட்ட, ஒவ்வொரு ஊராக நீங்கள் சிதறி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்லுவார். இப்போ இது எழுதப்பட்டதுன்ற நோக்கமே என்ன? சபைகளை விசுவாசத்திலே ஸ்திரப்படுத்தும்படியாக போதிக்கிறார். அந்த போதனையிலே நிறைய வருது. அது என்ன சொல்கிறது, சுவிசேஷத்தை மட்டும் சொல்லலை, சுவிசேஷத்தின்படி எப்படி வாழ வேண்டும்னு சொல்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, வேலைக்காரராக இருக்கிற நீங்கள், மனைவியாக இருக்கிற நீங்கள், கணவனாக இருக்கக்கூடிய நீங்கள், பிள்ளைகள் எல்லாரோடையும் இந்த குடும்பத்தினுடைய அனைத்தையும் வந்து போதித்து கொண்டு இருக்கிறார், புத்தி சொல்லும்படிக்கும். அடுத்து இந்த சுவிசேஷம் சரிதான், நீங்கள் சொல்லக்கூடிய சுவிசேஷம், நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய விசேஷம் சரிதான் அப்படின்னு சொல்கிறார். இதில் நீங்கள் 1 பேதுரு 2 பேதுரு நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். என்னென்னா, ஒவ்வொரு முறையும் அவர் சுவிசேஷத்தினுடைய அடிப்படை உண்மையை சொல்லிட்டு ஆகையால் அப்படின்னு ஆரம்பிப்பார். இது ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது நம்ம அடிக்கடி 2 வார்த்தை சொல்லுவோம். என்ன கிரேக்க வார்த்தை சொல்லுவோம்? சுவிசேஷம், உபதேசம், கெரிக்மா, டிடாக்கே. முதல்ல கெரிக்மா கொடுக்கப்பட்டிருக்கும், உடனடியாக டிடாக்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே அப்படி தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் உதாரணம் சொல்லுங்கள், எங்கேயா கெரிக்மா இருக்குது, எங்கேயா டிடாக்டே இருக்குன்னா உடனே இந்த பேதுருடைய நிருபத்தில் அதை பார்க்கலாம். சரி, 1 பேதுரு 2வது அதிகாரத்துக்கு வருவோம். 2வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிப்போம். வாசிக்கலாமா? இப்படி இருக்கு, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமைய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதாவது கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததனால் இப்படி இருங்க. முதலாவது சுவிசேஷம், 2வது உபதேசம். அதுக்கடுத்ததாக என்ன சொல்கிறாரு? இனிமேல் சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ இந்த கலங்கமில்லாத ஞானப்பால் எதனுடைய அடிப்படையில் வருகிறதுன்னு சொல்ல வர்றாரு. சரி, வாசிங்க இன்னொருத்தங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும். அப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு? ஒரு கல்லை பற்றி பேசுகிறார். ஜீவனுள்ள கல். ஆமாம், அது ஜீவனுள்ள கல். அதாவது அதாவது வெறும் கல் கிடையாது, அதுக்கு ஜீவன் இருக்குது அப்படிங்கிறது. அது வளரும் அந்த கல் இல்லையா, ஜீவனுள்ள கல். இது என்ன, எப்படி அதனுடைய அடிப்படை என்ன, அதனுடைய குவாலிட்டி என்ன, அதனுடைய குவாலிட்டியும் சொல்லுது, அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன? மனுஷரால் தள்ளப்பட்ட கல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேறப்பட்ட கல். ஓகே, அதுக்கடுத்து போவோம். இந்த அதுக்கடுத்த 5வது வசனத்துக்கு வாங்க. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ இந்த கல்லை அடிப்படையாக வைத்து நீங்கள் வந்து கட்டடமாக இல்லை, நீங்கள் ஒரு ஆலயமாக கட்டப்பட்டிருக்கீங்க. எப்படி நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்கிறாரு? அதில் இருக்கிற கற்களை போல மாளிகையாக கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அதுக்கடுத்ததாக தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்துகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டிருக்க. நீங்கள் வந்து சும்மா வந்து உட்காந்து கல் மாதிரி உட்காந்துட்டு போகிறதுக்கு இல்லை, ஆராதனை செய்வதற்காகவும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காகவும் உங்களை ஆசாரியர்களாக கர்த்தர் உங்களை கட்டி வைக்கிறாரு, அந்த சபையில் கட்டுறாரு. அப்போ அந்த சபையினுடைய முக்கிய பொறுப்பு என்ன? அடிப்படையாக ஆசாரிய ஊழியத்துவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததாக போவோம். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறார். வாசிங்க, அதுக்கு அது பின்னாடி போயிட்டு விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது, இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இழுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்தது அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களோ 9-10 வசனம் நமக்கு வந்து மனப்பாடமாக தெரியும் இல்லை? வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவேற்புடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது அவருடைய ஜனம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற இந்த பகுதியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 முந்தைய ஏற்பாடுடைய இதை மேற்கோள் காட்டுறார். ஒரு 10 வசனத்தில் 5 வசனம் மேலேருந்து எடுத்துகிட்டு வர்றார் இல்லை? எந்தெந்த வசனங்கள்லாம் இருக்கும், எந்தெந்த வசனம்லாம் அவர் வெளியிலேருந்து எடுக்கிறாருன்னு நம்ம தெரியுது. எங்கேருந்து ஏதாவது வசனங்கள் சொல்லி இருக்கிறது, வேதத்திலே சொல்லி இருக்கிறது, முன்பதாக சொல்லி இருக்கிறது. ஆமாம்.
வேதத்தில் சொல்லியிருக்கிறதுங்கிறாரு. அப்புறம் வேற எங்கே அது எங்கேயாவது இதை படித்த மாதிரி இருக்குதா? 9-10 வசனங்கள். 9-10 வசனங்கள். ஆமாம், அது யாத்திராமத்தில் வருதுல்ல. யாத்திராகமத்தில் வருது. ஓகே, 19வது அதிகாரம் அதிகாரம் 6 வசனம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம். அதாவது இந்த மாபெரும் வரலாறுல படிக்கும் பொழுது ஒரு குடும்பம் இப்பொழுது ஒரு தேசமாகிறது அப்படின்னு, அதாவது 75 பேர் இப்பொழுது ஒரு சந்ததி ஒரு தேசமாகிறது அப்படின்னு படித்தோம். சம்பத்தாக இருப்பீங்கள், நான் உன் தேவனாக இருப்பேன். ஆமாம். அப்புறம் ராஜரீக ஆசாரியாக இருப்பார், பரிசுத்த ஜாதியாக இருப்பார்கள். அப்படி நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்துன்னு சொல்லி கொண்டு வர்றாரு. ஓகே, அது ஒன்று. வேற என்ன வருது? எங்கே தான் சொல்றாரு? சங்கீதத்தை கொண்டு வர்றாரு. சங்கீதம் என்றது இது 118 இருக்குது. அதில் 118 நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். எதெல்லாம் சங்கீதத்துலேருந்து எடுத்து வர்றாரு. வேற எங்கெல்லாம் இருக்கு? ஏசாயாவுடைய புத்தகம். சங்கீதம் வந்து ஏசாயாவிலும் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயாவுடைய புத்தகத்திலும் சங்கீதத்திலும் அதே கூறப்பட்டிருக்குது. வேற எங்கெல்லாம் வேற என்ன இருக்குது? வேற எங்கன்னு சொல்றாரு? வேற எதை மேற்கோள் காட்டுறது தெரியுது? இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்கள் எனக்கு? நீங்கள் வந்து ஏசாயாவுடைய புத்தகம் சொல்லி முதல்ல யாத்திராகம் சொன்னீங்க, சங்கீதம் சொன்னீங்க, ஏசாயா சொன்னீங்க. 3 ஏசாயாவில் 2 பகுதி இருக்குது. ஓகே, வேற என்னலாம்? தீர்க்கதரிசிகள் பின்னாடி ஓசியாவில் சொல்கிறாரு. ஓசியா, ஆமாம், காசு கொடுக்காம சொல்கிறதில்ல. ஓசியாவுடைய தீர்க்கதரிசி புத்தகத்தில் வருது. சரியா? ஓசியாவுடைய புத்தகம். அப்புறம் எரேமியாலையும் சொல்கிறாரு. ஆமாம். சரி, இப்போ நம்ம பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னா, இதில் என்ன ஒட்டு மொத்தமாக என்ன சொல்ல வர்றாரு நம்மளே சொல்லி பார்ப்போமே. என்ன சொல்ல வர பேதுருவானா என்ன சொல்கிறாரு? இந்த 10 வசனங்களில் என்ன சொல்கிறாரு? விசேஷித்தம், நம்முடைய காலிங், நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், என்ன செய்யணும், நம்முடைய பொறுப்பு, பொறுப்பு. ஆமாம், அழைப்பு நல்லா இருக்கு. அழைப்பு, அதுக்கடுத்து என்ன சொன்னீங்க? தெரிந்து கொள்ளுதல், தெரிந்தெடுப்பு, அதுக்கடுத்ததாக பொறுப்பு. 3 பாயிண்ட் கிடச்சிருச்சு. அடுத்த சர்மன் ஓடிடும். பொறுப்பு வந்து அறிவிப்பு. அறிவிக்கும் பொறுப்பு. ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கடுத்து இன்னும் சேர்க்கணும், சிறப்புன்னு சேர்த்துக்கலாம். நீங்கள்லாம் சாதாரண ஆள், சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஆமாம், சிறந்தவர்கள், விசேஷித்த ஜாதிகள். வேற என்ன சொல்கிறார்? அப்போ நம்முடைய அழைப்பு, தெரிந்தெடுப்பு, அதுக்கடுத்து பொறுப்பு, நம்முடைய சிறப்பு எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கு. வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? சீக்கிரமா சொல்லுங்க. அப்படியே அமைதியாக சிம்பிளா ஒரு காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. உயிருக்கு பயந்துட்டு இருக்காங்க. சிம்பிளா என்ன இருக்குன்னு கேட்குறேன். உயிருக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. மேல சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த உயிர் எவ்வளவு சின்னதுன்னு சொல்லிட்டு, ஆனா கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷம் எவ்வளவு பெருசு, இந்த உலகத்துல உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பு என்ன, எதற்காக நீங்க இன்னும் இங்க இருக்கிறீங்க அப்படின்ற காரியத்தை ஒரு சபையில நீங்க ஒரு பங்கா இருக்கிறீங்க. சபையில நீங்க வந்து பங்கா இருக்கிறது பெரியது. இது எல்லாவற்றிலும் மேலாக உங்களுக்குள்ள சிறப்பு என்னவென்றால் சபையில நீங்கள் ஐக்கியமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. வெரி குட். இந்த சபைக்கு அடித்தளமாய் அவரே இருக்கிறாரு. அவர் இருக்கிறாரு. நீங்க அங்கங்க ஓடிட்டுல, நீங்க வந்து கட்டப்பட்டு இருக்கீங்க, பரதேசிகளா இல்ல, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறாரு. வேற என்னெல்லாம் சொல்றாரு? அதுக்கப்புறம் இந்த சபையில இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் இணைக்கிறதற்கான பாலமாய் தேவனை அவர்களுக்கு அறிவிக்கிற ஆசாரியர்களா நீங்க இருக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து சாதாரண நீங்க ஓடிட்டு வந்து புலம்பக்கூடிய வேண்டிய தேவையில்லை, நீங்க அறிவிக்கக்கூடிய சுவிசேஷங்களாக உங்களை வைத்திருக்கிறாருங்கிறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்கள் உங்களை யார் எதிர்க்கிறார்களோ, யார் விரட்டுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்களா? வேற என்ன இருக்குது? எனது இந்த புண்ணியங்களை அவர் என்னெல்லாம் புண்ணியத்தை செய்தாரோ அதெல்லாம் நமக்கு செய்திருக்கக்கூடிய, அதாவது புண்ணியம்ங்கிறதுக்கு சரியான அர்த்தத்தை என்ன சொல்லனா, நமக்கு அதாவது கிருபைன்னு கொண்டு வரலாம். கிருபை, இரக்கம், அவர் நம்ம மேல் பாராட்டிய தயவு, இது எல்லாமே அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆரம்பிக்கும் போது பரதேசிகள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தின் பார்வையில் பரதேசிகளா இருக்கிறீங்க, ஆனால் இங்கே சொல்றாரு அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீர்கள், சிறப்பானவர்கள்ங்கிற. எவ்வளவு அடிக்கடி இந்த வசனத்தை மட்டும் வாசிட்டு போயிடுறோம். ரைட். இப்போ என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு நபரும் கர்த்தருடைய அந்த புதிய சபையிலே, அதாவது புதிய சமுதாயமாகிய சபையிலே ஜீவனுள்ள கற்களாக கட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதில் இருந்து யாருமே வந்து சாதாரணமாக வந்தவர்கள், ஏனோ வந்தவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட கல்லுங்கிறார். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆக சபைக்குள்ளே வர்றவங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க ஏதோ ஒரு எதர்ச்சியாகவோ ஒரு விபத்தாகவோ நடந்ததில்லை. இது கர்த்தருடைய அநாதை திட்டத்தின்படி நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்லும்போது பேசிகிட்டே இருங்க, அதாவது ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் மீட்டிங் அப்படின்றாங்க. இந்த அன்ஃபார்ச்சுனேட்டுங்கிற அர்த்தம் என்னென்னா, ஆக்சிடென்ட்லி வி ஆர் மீட்டிங், ஏதோ நம்ம திடீர்னு லக்கிலி வி ஆர் மீட்டிங் அப்படிங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறார். எவர்களெல்லாம் அழைத்தாரோ அவர்களெல்லாம் முன்குறித்து இருக்கிறார். எல்லாம் அழைத்து இருக்கிறார், முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாருமே. ஆனால் அது எப்படி வெளியே தெரியுது?
இதில் சேர்ந்துருக்கிறாங்களா, வந்திருக்கிறாங்களா, இதுக்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறார்களா, சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறாங்களான்னு. அப்போ முதலாவது என்ன, ஒவ்வொரு நபரும் கர்த்தருடைய இந்த புதிய சமுதாயத்தினுடைய அங்கமாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, சபையானது ஆவிக்குரிய மாளிகை. சபையானது ஆவிக்குரிய மாளிகை. இது ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வீட்டாராக, ஒவ்வொருவரும் இதுக்குள்ளே எப்படி புதிய வீட்டாராக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் ஆசாரியர்களாக ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தருடைய வீட்டாராய் தங்களை என்ன செய்கிறாங்க, அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். ரெண்டுமே நடக்கணும். அடையாளப்படுத்தவும் வேண்டும், அதுக்கு அடுத்ததாக அந்த அடையாளத்தின்படி வாழவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவே இந்த புதிய ஆவிக்குரிய மாளிகைக்கு மூளைக்கல் என்கிறார், தள்ளப்பட்ட கல் என்கிறார். இதை குறித்து முந்தைய ஏற்பாட்டினுடைய முன்னறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாக்குத்தத்தம் முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக வாக்குத்தத்தம் செய்தபடி கர்த்தருடைய இந்த புதிய ராஜ்யத்தில் வரப்போகும் அந்த ராஜா இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறார். முன்னாடி முன்னறிவித்தபடி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய இந்த புதிய மேசியா இயேசுவானவர், அவர் மேல் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. கடைசியாக சொல்கிறார், சபை இப்பொழுது அவருடைய சிறப்பான மக்கள், இல்லை விசேஷமான ஜனம். இது நான் தமிழில் நிறைய நேரங்களில் அப்படி மாற்றிட்டு இருக்கேன். அதனால் சிறப்பான மக்கள் கூட்டம். இவர்களை இருளிலிருந்து உலகத்திற்கு, அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். அதாவது உண்மையாக தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை பெற்றவர்கள். அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா, இருளிலே இருக்கிற மக்களுக்கு இந்த புண்ணியத்தினுடைய வெளிச்சத்தை கொடுக்க முடியும். மக்களை வெளிச்சத்திற்கு அழைத்து கொண்டு வரும்படியாக உங்களை முதலாவதாக இருளிலிருந்து இந்த பிரகாசமான ஒளிக்கு, ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்திருக்கிறவர். கர்த்தருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் யாத்திராகமத்தில் சொன்னப்பட்டது போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், இப்பொழுது சபைக்கு கொடுத்து வச்சிடுறார். இந்த ஒட்டு மொத்தமாக நம்ம ஒரு கருத்தை பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இயேசுவானவரை குறித்து பேதுருவானவர் 5 இடங்களில் முந்தைய ஏற்பாட்டிலேருந்து கொண்டு வர்றாரு. கிறிஸ்து தான் அவருடைய புதிய சமுதாயமாகிய சபைக்கு மூளைக்கல் என்கிற கருத்தை உறுதிப்படுத்த பேதுருவானவர் முந்தைய ஏற்பாட்டிலிருந்து 5 உதாரணங்கள், 3 உதாரணங்களை எடுக்கிறார். நம்ம அதாவது சுவிசேஷத்தை அவர்கள் சொல்லும் பொழுது எப்போவுமே என்ன செய்தாங்கன்னா, இந்த முந்தைய ஏற்பாடு, அதாவது பழைய ஏற்பாடுன்னு சொல்ல முந்தைய ஏற்பாட்டிலேருந்து எடுக்கிறாங்க எல்லாத்தையும். ஏன்னா இது சொல்லப்பட்டபடி இயேசுவானவர் சிலுவையில் மரித்தது இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இட்ஸ் நாட் அ ட்ராஜடி. இது ஒரு இன்சிடெண்ட். இயேசுவானவர் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக நாம் பார்க்குறோம் சங்கீதம் 118, 22, 23. ஏசாயாவுடைய புத்தகம் 28வது அதிகாரம். நீங்கள் சொல்லிங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 13லிருந்து 16 வசனங்களில் இந்த பகுதி வருகிறது. அதோடு கூட ஏசாயாவுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் வருகிறது. 8வது அதிகாரத்தை நம்ம முழுவதுமாக பாருங்கள். 7லேருந்து 9, 11 வரைக்கும் அந்த பகுதியை பார்க்கணும். அப்புறம் யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. அதோடு கூட நம்ம ஓசியாவுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும், 2வது அதிகாரம் 1வது வசனம் 23வது வசனம், இது எல்லா வசனங்களும் இதுக்குள்ளே அப்படியே பொதிஞ்சு போட்டிருக்கிறார் இல்லை. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஆரம்பிப்போம். முதலாவதாக பேதுருவின் முதலாவது அவருடைய மேற்கோள் எங்கே இருக்கிறது என்றால் சங்கீதம் 118, 22, 23 வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பேதுருவானவர் இந்த இயேசுவை குறித்து இந்த சங்கீதத்தை ஏன் இங்கே கொண்டு வர்றார்? இந்த சங்கீதம் முழுவதுமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த சங்கீதத்தினுடைய எப்பொழுதுமே வாசிக்கும் பொழுது சங்கீதத்தை முழுவதுமாக ஒரு தடவை நம்ம பார்க்கறது நல்லது. ஆனால் இப்பொழுதுக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் நம்முடைய கண்களை ஓட விட்டு பார்க்கலாம். இந்த சங்கீதம் எதை பற்றி பேசுகிறது? இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி என்ன? வாட் இஸ் த டோன் ஆஃப் த சாங்? எல்லா சங்கீதத்துக்கும் ஏதாவது ஒரு டோன் இருக்கும், ஒரு மூடு இருக்கும் இல்லையா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனநிலை இருக்கும். இந்த 118வது சங்கீதம் என்ன மனநிலையே எழுதப்பட்டிருக்கு? இது அழுகையா, அல்லது புலம்பலா, அல்லது விண்ணப்பமா, அல்லது வெற்றியின் பாடலா, அல்லது ஜெபமா, என்னது? 118 ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குது? தேங்க்ஸ்கிவிங். ஏன் இது ஒரு பாடல், ஒரு ஸ்தோத்திர பாடலாக தான் அவருடைய ரட்சிப்பை குறித்த. நீங்கள் பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை, கடைசியில் முடிக்கும் பொழுது எப்படி சொல்கிறார்? கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது இல்லை. இப்போ இந்த பாவதி ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஒரு ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்கிறார்.
அப்போ இது ஒரு வெற்றியின் ஒரு பாடலாக, ஒரு ராஜரீக சங்கீதமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. அந்த ராஜரீக சங்கீதத்துக்குள்ளே எப்படி வெற்றி எங்கே வந்ததுன்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நீங்கள் தயவுசெய்து இந்த 22, 23 நம்ம பார்ப்போம். என்ன சொல்கிறாரு? இந்த வெற்றியின் சங்கீதம் இது யார் சொல்கிறாரு? இது வந்து தாவீதினுடைய சங்கீதம்னு எழுதப்படலை. ஆனால் தாவீது ஒரு வேளை இந்த சங்கீதத்தை அவருடைய முறைமையின்படி இந்த சங்கீதத்தை ஒரு என்ன செஞ்சுருக்கணும், ஒரு ஸ்தோத்திர ஜெபமாக எடுத்திருக்க வேண்டும். இது ராஜரீக சங்கீதம் அப்படின்னு பார்க்குறோம். வேறு என்னெல்லாம் அதில் பார்க்குறீங்க? எதை குறித்து அவர் வந்து இந்த சங்கீதக்காரன் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறார்? எதனுடைய அடிப்படையில் செய்கிறார்? சூழ்ந்திருந்தார்கள், எதிரிகளிடத்திலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். அதாவது இவங்க ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க, இதனால் எல்லாருமே சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இவர்களால் முடியாதது கர்த்தரை யுத்தம் பண்ணி அவர்களை விடுதலை செய்திருக்கிறார். சரி, அது ஒன்று. வேறு அவருடைய கிருபையை நிறைய இடங்கள்ல அவருடைய கிருபையை பற்றி சொல்கிறார். அது சொல்லும்போது ஆண்டவர் கிருபையா என்னை வைத்திருக்கிறது ஒரு காரியத்துக்காக. அது வரிசையை பாருங்களேன். 1வது வசனத்தில் இருக்குது, 2வது வசனத்தில் இருக்குது, 3வது வசனத்தில் இருக்குது, 4வது வசனத்தில் இருக்குது. இல்லை, வரிசையாக கிருபை 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 கிருபை. வேற எங்கெல்லாம் இருக்குது? வேற எங்கெல்லாம்? பின்னாடி கர்த்தாவை ரட்சியும் காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆரம்பத்தில் சொல்கிறார். இந்த கிருபைங்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? எபிரேய வார்த்தை இதை ஆங்கிலத்தில் இந்த லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த கிரேஸ்ன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, லவ்விங் கைண்ட்னஸ். என்னது? ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் அப்படின்னு இருக்கும். மெர்சிஃபுல் லவ். கெசதுன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை. கெசதுன்னு வந்து அன்புன்னு சொல்லலாம், அதை மன உருக்கம்னு சொல்லலாம், இரக்கம்னு சொல்லலாம். அதுக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம சரியானபடி தமிழில் மொழிபெயர்க்கணும்னு கிடையாது, இல்லை. அதாவது மிகுந்த அன்பினாலே மிகுந்த உருக்கமான இரக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லிடலாம். இது அவ்வளவையும் கொண்டு வர்றாரு. சரி, அதுக்கடுத்தது நாம் என்ன பார்க்கணும் அந்த பகுதியில்? இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு எங்கே வந்து தாவீதுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்கிறாரு? கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தருடைய கிருபையின் மீதும் அவர் அருளின வெற்றிக்காகவும் தாவீது துதி செலுத்தக்கூடியதான் மைய கருத்துன்னு பார்த்தோம். எங்கேருந்து அவருக்கு அந்த வெற்றி கிடைக்குது? அந்த வெற்றியினுடைய அடிப்படை எங்கே கொண்டு போகிறாரு? ரட்சிப்பில் கொண்டு போகிறாரு. ரட்சிப்புக்கு அதுக்கப்புறம் சாவாமல் பிழைத்திருப்பது அவருடைய ஊழியம் இல்லை. இன்னும் சார் சாவாமல் பிழைத்திருப்பதுன்னா இன்னொரு நித்தியத்தை குறித்து சொல்கிறாரு. அதாவது இந்த ராஜ்யமானதும் அவருடைய சிங்காசனமும் அழிந்து போவதில்லை. வேற என்ன சொல்கிறாரு? வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. வேற அடுத்தது அந்த ரட்சிப்புக்கு ஒரு அடித்தளத்தை கொண்டு வருகிறார். அந்த அடித்தளம் வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லுன்னு சொல்கிறாரு. 21 என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாக இருந்தபடியால். இப்போ என்னென்னா, அதாவது இப்போ ராஜா திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது ஒரு கோட்டைக்குள்ளே வர்றாரு. இந்த கதவுகள்லாம் திறக்குது. அந்த கோட்டை எப்படிப்பட்ட கோட்டையாக இருக்குதுன்னா, ஒரு பெரிய கோட்டையாக இருக்குது, ஒரு அரணானது இல்லை. அந்த அரணுக்கு வர்றாரு. அந்த அரண் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார்? வாசல், கர்த்தரின் வாசல் இதுவே. 20வது வசனம், நீதிமான்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாக இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். அதுக்கு அடுத்தது என்ன ஆரம்பிக்கிறாரு? வீடு கட்டுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய கிருபையை பேசினவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் நிற்கக்கூடிய பாறை கிறிஸ்து தான். மூளைக்கு தலைக்கல் என்பது என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? தாவீதினுடைய நித்திய ஆட்சி. நம்ம எங்கே பார்த்தோம்? தாவீதுடைய நித்திய ஆட்சி. 2 சாமுவேல் 7வது அதிகாரம். தாவீதுடைய குமாரன் உன்னுடைய சிங்காசனம் நித்தியமாக இருக்கும், உன்னுடைய ராஜாசனம் நிச்சயமாக இருக்கும், உன்னுடைய வீடு நித்தியமாக இருக்கும் அப்படிங்கிற. இதை ஆளப்போகிறவர் வருவார். அதை பற்றி சொல்லும்போது தாவீது என்ன சொல்றாரு? இதை எப்படி சொன்னாரா? மனிதர்களுக்கு போதிக்க வேண்டியதை எனக்கு சொன்னீரே அப்படிங்கிறாரு. அதுதான் எழுதுறாரு. மூளைக்கு தலைக்கல் என்பது தாவீதையும் அவருடைய நித்திய ஆட்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன சொல்லணும்? இந்த நிலைநிறுத்தப்பட வேண்டும் இந்த ஆட்சி. இந்த சங்கீதம் முழுவதுமாக ராஜா வெற்றி பெற்றதையும் அதனுடைய ராஜ்யம் காக்கப்பட்டதை மட்டுமல்ல, அது என்றென்றைக்கும் நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வரும்போது என்ன செய்கிறார்னா, இந்த 22 வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இதை செய்தது யார்? இது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
எனவே தான் நம்ம என்ன செய்வோம், அநேகமான வெட்டிங்கில் இதெல்லாம் போட்டுருவோம் இல்லை, வெட்டிங்கில் இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே நாம் வெட்டிங்கில் நிறைய இருக்கு. அதில் என்ன சொல்லுங்கள், என் கல்யாணத்துக்கு அதான் போட்டேன். அதான் போட்டிங்களா? ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம், ஓகே. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே இந்த கல்யாணத்தை வாய்க்க பண்ணும், காரியத்தை வாய்க்க பண்ணும். இப்போ பேதுருவானவர் என்ன செய்கிறாரு, தாவீதோடு கூட, இப்போ தாவீதனுடைய ஷூ, அதாவது புட் ஹிஸ் லெக்ஸ் ஆன் த ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. தாவீதுடைய ஷூக்குள்ளே பேதுரு தன்னுடைய காலை போட்டு உள்ளே வந்து சொல்கிறாரு, இது பொதுவான தீர்க்க தரிசனம் இல்லைப்பா, ஆனால் இது முறையாக ஒருத்தரை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம். இது எதுவும் பொதுவும் அடித்ததே இல்லை. அடுத்த வருஷத்தில் அதிகமாக மழை பெய்யும், ஒரு பக்கம் மழை பெய்யும், இன்னொரு பக்கம் இடி இடிக்கும், இல்லை, பொதுவாக சொன்னது அல்ல. இது மேசியாவை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனம். இதான் கெய்சர்னு சொல்கிறார், வால்டர் கெய்சர்னு சொல்கிறோம். இந்த பேதுருவானவர் இதை பொதுவான தீர்க்க தரிசனமாக மட்டுமல்ல, மேசியாவை குறித்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறாரு. இதுதான் வெகு காலத்து செய்தி. இது யாருக்கு புரியலப்பா? யூதர்களுக்கு புரியலை, சாஸ்திரிகளுக்கு புரியலை, அவங்கெல்லாம் தள்ளிட்டாங்க. இயேசுவானவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எல்லாருமே அவரை புறந்தள்ளினார்கள். அந்த புறந்தள்ளினார்கள்ங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது இந்த லெஃப்ட் ஹேண்டை வச்சு அடித்து தள்ளிட்டாங்க, புறந்தள்ளிட்டார்கள் அப்படின்பாங்க. இதெல்லாம் தள்ளினவங்களை என்ன கடைசியாக முன்பதாகவே இருந்தவர் இப்பொழுது நாம் பார்க்குறோம், அவர் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கார். வெகு காலத்து செய்தி, அதாவது தாவீதின் சந்ததியிலே வரப்போகிற மேசியா, மூளைக்கு தலைக்கல்லாக வரப்போகக்கூடிய ராஜா, அவரை குறித்தும் இவர் முன்னச்சாரமாக இந்த வாக்கு தத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் என்ன செய்கிறாருன்னா பேதுருவானவர் இதை கோட் பண்ணுறாருங்க. 118வது சங்கீதம் அவருக்கு அங்கே எழுதும்போது ஞாபகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க வேதத்தில் ஆழமாக இருந்திருக்காங்க. எப்படி பேதுருவுக்கு இந்த வெளிப்பாடு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? மூளைக்கு தலைக்கல்லுங்கிற இது அவர் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இப்போ என்னெல்லாம் யோசிச்சிருப்பார் அவர்? திரும்பி பிலிப்பு சரியா பகுதியில் அவர் சொன்னார் இல்லையா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி. இந்த இதுவும் பேதுருவானவருக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு இந்த லெட்டரில் தான் நமக்கு தெரியுது. அவர் சொல்கிறாரு, அவர் ஜீவனுள்ள கல், அந்த ஒரு பெரிய கல்லில் நாம் எல்லாரும் சிறிய கற்களாக ஜீவனுள்ள கற்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த லிவிங் ஸ்டோன் இல்லை, லிவிங் ஸ்டோனோட நாமும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப, அதாவது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த கட்டுமானம் ஏதோ ஒரு கட்டுமானம் அல்ல, சபை குடும்பம் கட்டுமானம். அது என்ன செய்யும், அது வளரும், கல் வளராது, ஆனால் இந்த சபை வளரும். அதுக்கு அடுத்ததாங்க அது ஊழியம் செய்யும், சும்மா உட்காந்துருக்காது. நம்ம சொல்லுவாங்க, என்னது ஐயா என்கிட்ட கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கிணத்துல போட்ட கல் மாதிரியா, எங்கேயும் போகாது அப்படின்பாங்க. அது எடுக்கவும் முடியாத ஒன்றும் இல்லை. அருமையானவர்களே, சபைகளே நாம் இருக்கிறோம் என்றால் நாம் ஜீவனுள்ள கல்லாக இணைத்து கட்டப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நாம் வளர்ந்து பெருக வேண்டும். நமக்கு ஒரு பெரிய ஊழியத்தினுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், மேசியாவினுடைய நித்திய ராஜ்யத்தை நாம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவானவர் இதை குறித்தான் எழுதுகிறார். என்ன சொல்கிறாரா, சபையானது இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஜீவனுடைய கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அது வளர்ந்து பெருகும், அது அநேகருக்கு ஊழியம் செய்யும். நீங்களும் நானும் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், புண்ணியத்தை பெற்றிருக்கிறோம். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.